இஸ்ரோ தலைவர் நாராயணன் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். LMV-3 மூலமாக CMS-03 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் தற்போது நம்முடைய இருக்கிறார். சார், முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு வெற்றிகரமா. அடுத்த கட்டமா இஸ்ரோ சார்பில் என்னென்ன திட்டமிட்டிருக்கோம்? இல்லை, அடுத்த கட்டமாக இந்த மார்ச், இந்த ஃபைனான்ஸ் இயர், இந்த மார்ச்சுக்கு முன்னுக்கு 7 ராக்கெட்டுங்கிருந்து அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தது Mark 3 ராக்கெட்டு M6 ஒரு இந்த கமர்ஷியலாட்டு உள்ள ஒரு செயற்கைக்கோள் அகெயின் அனுப்ப போகிறோம். அதுவும் தொழில் இந்த கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள். அதுக்கு பிறகு PSLV ஒரு 3 ராக்கெட்டு அனுப்புறதுக்கு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த 5 அவங்க கொடுத்த கைட்லைனால 5 ராக்கெட் PSLV ராக்கெட் நம்ம வேற இண்டஸ்ட்ரியில் ஃபேப்ரிகேட் பண்ணிக்கலாம். அது முதல் ராக்கெட் இந்த வருஷம் அனுப்ப போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக உள்ள ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். அது ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய முதல் ஏவூர்தியும் இதில் நாங்கள் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு TDS மிஷன் சொல்லுவோம், டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் சேட்டலைட். அந்த சேட்டலைட் ஒரு 34 சேர்க்கு இது டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வருஷம் அனுப்ப போகிறோம். இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ககன்யான் நம்ம டிசம்பர் 2025 பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எந்த லெவலில் இருக்கு அன்க்ரூட் மிஷன்ஸ்க்கான அசம்பிளி? அன்க்ரூடுக்கு எல்லா வேலையும் நல்லா நடந்துட்டு இருக்கு. பார்த்துடுங்க, எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் வந்தாச்சு. ஆனால் ஃபைனல் ஆட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வெற்றி அடையணும். அதில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப முழுக்க இந்த 24/7 சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் இல்லை, இது 48 hours per 7 அந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நல்லா வேலை நடந்துட்டு இருக்கு. பட் இந்த டேட் அனௌன்ஸ் பண்றது ஆனரபிள் நம்ம பாரத பிரதமர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்காக எல்லா பணிகளும் சிறப்பாட்டு நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக நிறைய வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து ககன்யான் பணிகளை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதங்களுக்குள்ளாக அதற்கான பணிகள் நிறைவடைந்து முதல் அன்க்ரூட் மிஷனுக்கான பணி என்பது முன்னெடுக்கப்படும் என இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் அளித்திருக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சேமணிகண்டன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.